Hi, hello, welcome to our channel Unnal Mudiyum Nanba by Meera. Today நம்ம பார்க்க போறது சில்லி இட்லி எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. சில்லி இட்லி செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம இட்லியை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கோம். அதை மேரினேஷன் பண்ணி வச்சிரலாம். மேரினேஷன் பண்ணுறதுக்கு என்னென்ன பொருள் வேணும்னா கடலை மாவு 2 டீஸ்பூன், அரிசி மாவு 1 டீஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் 2 டீஸ்பூன், வரமிளகாய் தூள் 1 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன். இப்போ இதை எல்லாத்தையும் மொத்தமாக இந்த பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ தேவையான அளவு உப்பு எடுத்துக்கலாம். 1 டீஸ்பூன் உப்பு போட்டுடலாம். இப்போ லேசாக தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ ஃபுட் கலர் கொஞ்சோண்டு ஆட் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இது கூட இட்லி ஆட் பண்ணிடலாம். உப்பு நீங்கள் அளவாகவே போட்டுக்குங்க, ஏன்னா இட்லியிலேயும் உப்பு இருக்குது. இப்போ பாருங்கள், நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு இது எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக இட்லியை போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். ஒரு பக்கம் வெந்துருச்சு, அப்படியே இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுடலாம். இப்போ வெந்துருச்சு. இது நம்ம ஒரு தட்டில் ஷிஃப்ட் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், இட்லி எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்தாச்சு. நான் அடுப்பு பற்ற வச்சு ஒரு கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கேன். நெக்ஸ்ட்டு இதை தாளிச்சிடலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. அதுக்கு பட்டை 2 போட்டுடுறேன். அடுத்து சோம்பு நல்லா பொரிஞ்சிருச்சு. அடுத்து மீடியம் சைஸ் வெங்காயம் 2 ஆட் பண்ணிடுறேன். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுடலாம். நெக்ஸ்ட்டு கருகாப்பில் தழை போட்டுக்கலாம். ஒரே ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிடுறேன். அடுத்து தக்காளி, அரை தக்காளி ஆட் பண்ணிடுறேன். மீடியம் சைஸ் தக்காளியில் அரை தக்காளி. இப்போது கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கலாம். இந்த வெங்காய தக்காளி கலவா ஒரு பிஞ்ச் மஞ்சள் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், இது நல்லா வணங்கிருச்சு. அது கூட இந்த சில்லியும் போட்டுடலாம். பாருங்கள், இது நல்லா கலந்து விட்டு ஒரு 5 நிமிஷம் இருந்தால் போதும். அதுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். எண்ணெயை ஊற்றும்போது கொஞ்சம் அளவாக பார்த்து ஊற்றுங்க, ஏன்னா ஒவ்வொரு இட்லி எண்ணெய் இழுத்துருக்கும். ஸோ எண்ணெய் ஊற்றும்போது நம்ம தாளிக்கிறதுக்கு ஏற்றது போல் கொஞ்சமாக ஊற்றினாலே போதும். அப்புறம் எண்ணெய் நிறையா இருந்தால் சாப்பிட முடியாது. ரெடி ஆயிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போது மேலால் கொத்தமல்லி தழை தூவி சர்வ் பண்ணிடலாம். சூடான சுவையான சில்லி இட்லி ரெடி. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை டச் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அப்பப்போ போடுற வீடியோஸ்லாம் நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.